சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ரயில்வே ஊழியர் குடியிருப்புகள் பராமரிப்பு இன்றி பாழடைந்து தற்போது வெறும் 20 குடும்பங்களே மட்டும் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளன. ரயில்வே ஊழியர்கள் தங்குவதற்கு இங்கு உள்ள மானாமதுரையில் ரயில்வே குடியிருப்புகள் ஆங்கிலேயர் காலகட்டத்திலே கட்டப்பட்ட குடியிருப்பாக உள்ளன. இதனால் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்து குடியிருப்பில் ஊழியர்கள் தங்க முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. இது குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர்களும் கேட்டறிவோம். சிவகங்கை மாவட்டத்தின் முக்கியமான ரயில்வே சந்திப்புகளில் ஒன்று மானாமதுரை ரயில்வே ஜங்ஷன். ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிய இந்த பகுதி இன்று அமைதியாக காட்சி தருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ரயில்வே சந்திப்பு மதுரை, ராமேஸ்வரம், திருச்சி, காரைக்குடி உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களை இணைக்கும் மையமாக திகழ்கிறது. அந்த காலத்தில் பணியாற்றிய ரயில்வே ஊழியர்களின் வசதிக்காக பல வலுவான குடியிருப்புகள் கட்டப்பட்டன. பழமையான கட்டிடக்கலை நயத்துடன் கட்டப்பட்ட இந்த வீடுகளில் ஒரு காலத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்தனர். குழந்தைகளின் சிரிப்பொலி, வேலைக்கு செல்லும் ஊழியர்களின் அவசர நடை, மாலை நேர குடும்ப கதைகள் இவை அனைத்தும் இப்பகுதியின் அன்றாட காட்சியாக இருந்தது. இவையெல்லாம் அப்போது. ஆனால் இன்று அதே குடியிருப்புகள் பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து நிற்கின்றன. பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு கூரைகள் சேதமடைந்து மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கதவுகள், ஜன்னல்கள் உடைந்து பாதுகாப்பற்ற சூழல் உருவாகியுள்ளது. ரயில்வே காலனியில் குவார்டர்ஸ் கட்டி பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஸ்டாஃப் அதிகமாக ஹெட் குவார்டர்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற குவார்டர்ஸ் ரயில்வே காலனி இல்லை. ஏன்னா அதை கட்டி பல வருடங்கள் அதாவது ஆக்குபேஷன் இல்லாத அளவுக்கு இருக்குது. அதனால் புதுசாக டிஆர்எம் புதுசாக கட்டி கொடுக்குது. இங்கெல்லாம் குவார்டர்ஸ் தான். வெளியில் வாடகை அதிகமான வாடகை ஒன்று. ரெண்டாவது ஸ்டாஃப் குவார்டர்ஸ்க்கு இருந்தாங்கன்னா உடனடியாக அவரை கால் பண்ணி டியூட்டிக்கு அனுப்புறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் டிஆர்எம் மதுரை அவர்கள் தலையீடு செஞ்சு புதுசாக குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குது. குடிநீர் வசதி முறையாக இல்லாததால் இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். வடிகால் அமைப்பு போன்ற அடிப்படை அம்சங்களும் இல்லாததால் அன்றாட வாழ்க்கையே சிரமமாக மாறியுள்ளது. இதன் விளைவாக முன்பு 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்த இந்த குடியிருப்பு பகுதியில் தற்போது வெறும் 20 குடும்பங்கள் மட்டுமே தங்கியுள்ளனர். மற்ற வீடுகள் அனைத்தும் புதர்கள் மண்டி பாழடைந்த நிலையில் காட்சி பொருளாக மாறி வருகின்றன. மேலும் எந்த நேரத்திலும் கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய அபாயம் நிலவி வருவதால் இங்கு வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இங்கே குடியிருப்பு நாங்கள் பூராமே ஒன்றும் தண்ணி வசதி இல்லை. மானாமரை கோட்டரசிகளில் பூரா ஒருத்தர் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெளியில தான் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே கேணியில் தண்ணி இருக்குது. ஆனால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் திறந்து விட்றாங்க. அதை வச்சு தான் நாங்கள் பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். கோட்டரசிகளை கொஞ்சம் நல்லா சரி கட்டி கொடுங்க. இங்கே உள்ள கோட்டரசிகள்லாம் கட்டி 100 வருஷம் இருக்கும். அதில் பூராமே சீட்டை போட்டு விட்டு கொள்ளையும் கொம்பும் கிடந்து தன்னால் ஒழுகுது. பாம்பு பூச்சி விட்டால் வருது. பராமரிப்பு இல்லாமல் இருக்கேன். இதை பார்த்து கொஞ்சம் தயவு பண்ணி இதை கோட்டரசிகளை கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொடுங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த குடியிருப்புகளை உடனடியாக சீரமைத்து குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரயில்வே ஊழியர்கள் மற்றும் அங்கு வசிக்கும் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ரயில்வே நிர்வாகம் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமா? பாழடைந்த இந்த வரலாற்று சின்னங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படுமா? இதுதான் மக்களின் கேள்வி. தந்தி டிவி செய்திகளுக்காக மானாமதுரையிலிருந்து செய்தியாளர் சிவக்குமார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.